நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. செல்லம், இதெல்லாம் எதுக்குமா? எனக்கு தெரியாதுப்பா. பேக்கரி ஃப்ரூட்ஸ் கடையில இருந்த எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னங்கம்மா? இத பாருமா, இதெல்லாம் இங்க யார் சாப்பிட போறாங்க? குழந்தைங்க எல்லாம் யாரும் இல்லல்ல. அப்பா அம்மா 2 பேரோட கடமை முடிஞ்சிருச்சுல. இனிமேலும் குழந்தைங்க கூட விளையாடுங்க. வாங்க மாப்ள. வாமா. உட்காருங்க. இப்ப எதுக்கு மாமா? நான் தான் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் ஆயிட்டேன்ல. என்ன விருந்தாளியாக்கி 3வது மனுஷன் ஆக்கிறாதீங்க. அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லல மாப்ள. சாரதா, குடிக்காத எடுத்துட்டு வா. குடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே வேணாம். நாங்க 2 பேரும் இங்க ஒரு நாளாவது நிம்மதியா தங்கிட்டு உங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு தான் நாங்க போவோம். நீங்க 2 பேரும் இங்க எவ்வளவு நாள் தங்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான். கல்யாணம் முடிஞ்சு அனுப்புனதும் அப்பாடா இவ போயிட்டான்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? ஒரு நாள்லயே இவ்வளவு தெளிவா பேசுற. இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு பேசுறா. காலையில எனக்கு டீ கொண்டு வந்ததுல இருந்து இன்னும் பேசுறா. நீ வாமா, நீங்க இருந்தா அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. வா. சூரஜோட ஒய்ஃப் எங்க? சூரஜோட ஒய்ஃப நேத்து கல்யாணத்துல பாக்கலையே. அது சமிலியோட அப்பா ஆனந்தன் நம்பியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால அவ போயிருக்கா. அன்னைக்கு கல்யாணம் நடந்தப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதனாலதான் அந்த பொண்ணு வரல. நம்பியார் சார் எனக்கு நல்லா தெரியும். சொந்தக்காரரா இருந்தும் கல்யாணத்துக்கு வரலன்னு நான் ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இதான் உண்மையா? நீ வாமா. நம்பியார் சார் இப்ப எப்படி இருக்காரு? சமையலோட அப்பாவை கேட்டேன். இன்னைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லாதப்ப ரெசார்ட்லாம் யார் பார்த்துப்பாங்க? ரொம்ப வருஷமாவே என் கூட ஒரு மேனேஜர் ஒர்க் பண்றாரு. அவரு எல்லா வேலையும் பார்த்துப்பாரு. இருந்தாலும் எல்லா வேலையிலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மா, டீ நல்லா சூடா இருக்கணும். ஆர்கேக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். அங்க போனதும் ராதாகிருஷ்ணன் பேரை மாத்திட்டியா? நான் அவருக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும்னு சொன்னாரு. சமிலி எங்க போயிட்டான்னு ஏதாவது தெரிய வந்துச்சாமா? நீ அவளை பத்தி மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்காத. ஒரே நாள்ல சூரஜோட வாழ்க்கையே மாறி போச்சு. அப்பாவோட குணம்தான் உனக்கு தெரியும்ல. சமேலியையும் சூரஜையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக டைவர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன? சூரஜ் கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டான். இப்ப வரைக்கும் அப்பாவை எதிர்த்து பேசாத மகனாதான் இருந்தான். அவன் அவளை கூட்டிகிட்டு வரதான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னாலதான் சூரஜ் அண்ணனோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. சமிலி இப்படிப்பட்டவனே எனக்கு சத்தியமா தெரியாதுமா. சில சமயம் அவ நடந்துக்கிறத பாக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருப்பாளான்னு தோணும். ஆனா சில சமயம் அவ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கும். அவளுக்கு மனசளவுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ தேவையில்லாம யோசனை பண்ணாத. அதுவும் இல்லாம பைத்தியக்காரத்தனமான வேலையை இப்ப செஞ்சுட்டு போயிருக்கா. வீட்டுல இவ்வளவு முக்கியமான விசேஷம் இருக்கும்போது யாராவது சொல்லிக்காம வீட்டை விட்டு போவாங்களா? அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள எந்த நம்பிக்கையில வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லணும். அண்ணா கிட்ட நானும் கொஞ்சம் பேசி பாக்குறேன். சமிலி கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா அதையும் கேட்கலாம். என்ன இருந்தாலும் சூரஜ் அண்ணனும் சமிலியும் சந்தோஷமா வாழணுமா, அதான் என்னோட ஆசை. உன் ஆசை நிறைவேறும்னு எனக்கு தோணல. பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டான்னு அப்பவே சொன்னேன். இப்ப அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சூரஜ நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. அந்த பாலாவை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா அவனோட வாழ்க்கையே சந்தோஷமா இருந்திருக்கும்.
பெட்ரோல் பங்க் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. முன்னாடி எனக்கு ஒரு தியேட்டர் இருந்தது, அதை ரெனோவேட் பண்ணி ஆடிட்டோரியமா மாத்தி லீஸுக்கு விட்டுருக்கேன். உங்க கல்யாண ரிசப்ஷன் நடந்த ஆடிட்டோரியம் தான் அது. ஓ, நீங்க எப்போ வந்தீங்க? சொல்லப்போனா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஷமிலி விழுவா. அண்ணா உள்ள வா. நீ ஒரு ரூமுக்கு போ. அவங்களோட அப்பா எப்படி இருக்காரு? நம்பியார் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அங்கே போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஷமிலியோட அப்பாவுக்கு இல்லை, அவரோட சிஸ்டர் மாயமாக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஷமிலி அங்கே தான் போயிட்டு வந்திருக்கா, அதனால தான் கல்யாணத்துக்கு வர முடியல. எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பங்க் வரைக்கும் போகணும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். டீ குடிச்சிட்டு போலாம்ல? எனக்கு இப்போ வேணாம். சுரஜ் வந்து உட்காருங்க, நாம 2 பேரும் கொஞ்சம் பேசலாமா? நேத்தி தானே மீட் பண்ணோம், ஒரு நாளைக்குள்ள அப்படி என்ன மாற போகுது? நாம பேசுறதுக்கு 1 நிமிஷம் இருந்தா போதும். நாம பத்திரமா பாதுகாக்க நினைக்கிறது தொலைஞ்சு போகாம இருக்க அந்த 1 நிமிஷமே அதிகம்தான். அதே மாதிரிதான் கைவிட்டு போனது திரும்ப கிடைக்கிறதுக்கு அந்த 1 நிமிஷம் இருந்தா போதும். சொல்ல போனா அந்த நிமிஷம் எதுன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பிரீத்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, உனக்கு தெரியும்ல? நேத்து தான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சது. நான் என்னோட கல்யாணத்துக்கு 2 ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்தேன். அதுல ஒருத்தி வராம போயிட்டா. அவகிட்ட என்னால நேரடியா பேச முடியல. இன்விடேஷன் கிடைச்சதான்னு கூட தெரியல. ஒருவேளை அப்படி கிடைச்சிருந்தா அவ கல்யாண மண்டபத்துக்கு வந்து என் கூட கண்டிப்பா நின்று இருப்பா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவ என் அண்ணனோட பொண்டாட்டியா இருக்கா. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் அண்ணனுக்கு அவளை கைப்பிடிச்சு கொடுத்ததே நான் தான்.
நன்றி கூட எனக்கு வேண்டாம். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சும்மா ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. எல்லாரும் எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சந்தோஷமா இருக்கும்போது அதை பார்க்க கூட உனக்கு பிடிக்காம போகிறதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டோம் சொல்ல? பிரீத்தி, நீ இப்படி ஒவ்வொன்னா கேள்வி கேட்டு தயவு செஞ்சு என்ன அழ வைக்காத. உண்மையை சொல்லணும்னா நீதான் எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்க. சூரஜ் அண்ணா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா என்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ இதே சாக்கா வச்சு இங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஹே, சொல்லு, அப்படி ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சூரஜ் அண்ணா கூட ஏன் உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல? எனக்கு கிடைச்ச ரொம்ப நல்ல கணவர் தான் சூரஜ். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? என் அண்ணனோட பொண்டாட்டிங்கிற முறையில இந்த வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் முன்னாடி நிக்கிற நீ மத்த எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு உன் இஷ்ட போல வாழ்ந்தா என்ன அர்த்தம்? இல்ல, இனிமே என்னோட சைடுல இருந்து ஒரு தப்பு கூட நடக்காது. சத்தியமாவா? சத்தியமா. அப்ப சொல்லு, இந்த தடவை நீ சொல்லாம கொள்ளாம எங்க போன? சொல்லு, எங்க போயிருந்த? மாயம்மாக்கு ஒரு ஆக்சிடென்ட். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பைக்காரன் இடிச்சிட்டான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. அத கேள்விப்பட்டதும் எதை பத்தியும் யோசிக்காம நான் அங்க போயிட்டேன். உனக்கு மேரேஜ் நடக்க போகுதுங்கிற விஷயத்தையும் நான் சத்தியமா மறந்துட்டேன். அப்போ மாயம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? கால்ல பிளாஸ்டர் போட்டு எஸ்டேட் பங்களால போய் விட்டுருக்கோம். அவங்கள அங்க விட்டுட்டு தான் நான் சூரஜ் கால் பண்ணேன். சூரஜ் வந்து அவங்கள பார்த்தாரு. அதனாலதான் எதுவுமே கேட்காம அவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. இனிமேலாவது ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க பாரு. எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போ. இனிமே நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன். போதுமா? அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல கீழே வா. என் ஆர்கேவே உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஆர்கேவா? ராதாகிருஷ்ணனோட ஷார்ட் ஃபார்ம். ராதாகிருஷ்ணன்னு கூப்பிடுறது அவுட் ஆஃப் ஃபேஷன்ல, அதனால கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கட்டும்னு கூப்பிடுறேன் ஆர்கேன்னு. எப்படி இருக்கு? பேர்ல ஒரு கௌரவம் இருக்கு. ஆனா ஆள் எப்படி? சிம்பிள் தான். கீப் இட் சிம்பிள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கீழே வா. அம்மா, என்ன இங்க நடக்குது? அத பத்தி நீதான் மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும். ஆர்கே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சிக்கன் குழம்பு நான் தான் செய்ய போறேன். இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆனோன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைமா. மாப்பிள்ள சொன்னா கேளுங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சூரஜன் எங்க போனாருமா? அவன் ஏதோ வாங்கணும்னு சொல்லி வெளியே போயிருக்கான். இங்க பாருங்க, மாமாவும் சூரஜும் திரும்பி வரதுக்குள்ள நான் இதை சூப்பரா ரெடி பண்ணி ஆகணும். நீயாவது கொஞ்சம் சொல்லு பிரீத்தி. ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவர் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இவர் அதை முடிச்சுட்டு தான் வெளியவே வருவாரு. இருந்தாலும் நம்மளால இதெல்லாம் பார்க்கவே முடியாதுமா. புருஷனை கடவுள் மாதிரி நினைக்கலாம், ஆனா அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் நீங்க இதை செய்யறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வர மருமக முதல்ல கிச்சனுக்கு போய் மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான முக்கியமான இடம் கிச்சன் தானே, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இங்க மருமக பண்ற வேலைய மருமக பண்றான். அம்மா, நீங்க எதுவுமே பேச வேண்டாம், இவரே பண்ணட்டும். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாப்போம். நான் செய்யற சமையல்ல 100க்கு 100 மார்க் வாங்குவேன். சும்மா நிக்காம 2 பேரும் போய் காய வெட்டுங்க. வாமா.
2 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சப்பாத்தியோட கறி குழம்பு சாப்பிட்டு. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட ஆளு. இன்னைக்கு சிக்கன் குழம்புக்கும் வறுவலுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த ரெண்டையுமே சமைச்சது நம்ம மருமகன் தான். நான் சொல்ல வந்தது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சுல. எந்த பிரச்சனை வந்தாலும் மனசை விட்டு பேசினா போதும். இந்த டிஷ்க்கு நான் இந்தியாவில் இருக்க நம்பர் 1 குக் மாதிரி குறை சொல்ல மாட்டேன். சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கு, அவங்க பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும்னு. சாரதா, நீ இங்க உட்காரு. எதுக்குன்னா அந்த சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு ராதாகிருஷ்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆர்கே, இதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? கொஞ்ச நாளாவே நானும் அம்மாவும் தனியா தான் இருக்கோம். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண கிச்சனுக்கு போனேன். அப்படியே நானும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்போ வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும்னா ஆர்கே கிச்சன் உள்ள போனாலே போதும். ஆர்கே, இவ இப்படிதான் பேசுவா. ஏன்னா இவ கிச்சனுக்கே போக மாட்டா. இங்க பாருங்க, டைம் இருந்ததுன்னா கிச்சன்ல கொஞ்ச நேரம் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அது அவங்களுக்கு உதவி பண்றது மட்டும் இல்ல, அத அவங்க டேஸ்டா சமைக்கிறதுக்கு நாம அவங்களுக்கு செய்யற ஒரு சின்ன ஹெல்ப் தான். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு பிரீத்தி தான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்க ஒருத்தங்க கிட்ட நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்தே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், சாப்பாட்டை விட கிச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதை செய்ய கத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் யாருக்கிட்டையும் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். சரி, கிச்சடி விட்டுருங்களேன். இத்தனை நாளாச்சு, ஒரு நல்ல டீ போட தெரியல. நல்ல ருசியா சமைச்சு போட்டா மட்டும் நம்மளுக்கு பத்தாது, அத சாப்பிடறதுக்கு ஆளுங்களும் வேணும்ல. அந்த விஷயத்துல சமலையை அடிச்சு கால இல்ல. சமலி, என்னாச்சு உனக்கு? சாப்பாடு விஷயத்துல மட்டும் பொண்ணுங்களை கேவலப்படுத்தி எப்போதுமே பேசக்கூடாது. அவங்க பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அதனால தானே பிரீத்தி டீ போட்டு கொண்டு வந்ததை நல்லா இல்லைனாலும் நான் குட்டுன்னு சொல்றேன். உன்னோட நரம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது யாரோட ரத்தம் உனக்கு தெரியுமா? அவனோடது, அந்த சுதாகரோடது. தான் ரத்தத்தை கொடுத்து உன்னை காப்பாத்துற அளவுக்கு அவன் உனக்கு என்னடி வேணும்? உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேர்ல நீங்க கூப்பிடலாம். நீங்க எனக்காக உண்டாக்குன ஏதாவது ஒரு கதையில சேர்த்து விடுங்க. நான் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல வீட்டை விட்டு ஓடி போய் லாட்ஜில் ஸ்டே பண்ணவ தானே நானு. ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பஸ் கண்டக்டருக்கும் எனக்கு லிஃப்ட் கொடுத்த வண்டிக்காரவங்களுக்கும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கிற ஒரு கேடுகட்ட பொண்ணு. அப்படிதானே எல்லார் முன்னாடியும் நீங்க எனக்கு எழுதி வச்சிருக்கிற கதை. என்னுடைய வாழ்க்கையில என்னை பெத்தெடுத்தவரும் ரத்த சம்பந்தம் உள்ளவங்களும் என் உசிரை காப்பாத்தினவரும் எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறது ஒரே பேர் தானே.
என்னுடைய கள்ள காதலன். இனிமே நீங்க என்ன கதை பண்ணாலும் நல்ல புது புது கதையா எழுதுங்க. அப்பதான் அது உங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எதுக்காக நீ அங்க அவ்வளவு கோவப்பட்டு வந்த? டோன்ட் யூ மாக் மீ? கலாய்ச்சனா? அது சும்மா பேச்சுக்கு தான் சொன்னதுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? எல்லார் முன்னாடியும் வச்சு நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்றதா உங்களுக்கு காமெடியா? சூரஜ், ஐ அம் யுவர் வைஃப். உங்கள மாதிரி தான் எனக்கும் மானம்னு ஒன்று இருக்கு. அட் எனி டைம் யார் முன்னாடியாவது நான் உங்களை இப்படி கேவலப்படுத்தியிருக்கேனா? இல்லையா? முந்த நாள் என் தங்கச்சியோட கல்யாணம், நீ எங்க போயிருந்த? சரியான நேரம் பார்த்து என்ன அசிங்கப்படுத்திட்டல. அதை விட நான் பண்ணதான் உனக்கு அவமானமா இருக்கா? உன் பொண்டாட்டி எங்கன்னு என்ன கேள்வி கேட்கும்போது ஒரு பஃபன் மாதிரி கையை கட்டிக்கிட்டு நின்ன. கேள்வி கேட்டவங்களுக்கு நான் போய் தான் சொன்னேன். மாயமாக்கு ஆக்சிடென்ட் ஆனனால தான் நான் அங்க போனேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. மாயம்? அவங்க உனக்கு யாரு? உங்க அப்பாவோட தங்கச்சி. உனக்கு அம்மா இல்லையே. ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டேன். காலையில இருந்து எங்க போயிட்டியோன்ற டென்ஷன்லயே தான் நாங்க எல்லாரும் இருந்தோம். அதனால நடந்தது என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன? நான் மனசு நிறைய சந்தோஷத்தோட நடத்த வேண்டிய என் தங்கச்சி கல்யாணத்தை பாதி மனசோட என்னால கலந்துக்க முடியல. என் உடம்பு மட்டும்தான் அங்க இருந்தது. கடைசியில நீ எஸ்டேட் பங்களால தான் இருக்குன்னு தெரிஞ்சு நான் அங்க வந்தப்ப எங்க அப்பா எனக்கு முன்னாடி டிவோர்ஸ் பெட்டிஷனை நீட்டினாரு. குடும்பத்தோட மான மரியாதத்தை கெடுக்கிற உன்னை இனி இந்த வீட்டுக்கு வேண்டான்னாரு. வாழ்க்கையிலேயே முதல் முறையா நான் எங்க அப்பாவை எதிர்த்து ஒரு காரியம் பண்ணேன். உன்னை இந்த வீட்டுக்கே வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னேன். எங்க அப்பாவுக்கு முன்னாடி தான் நான் உன்னை மறுபடியும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னோட வாழ்க்கையில ஒரு பாகமா இருக்கிறதுனால தான் உன்னை நான் திரும்ப ஏத்துக்கிட்டேன். இனி ஒரு பொண்ணோட கண்ணில இருந்து என்னால கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். திரும்பி வந்த உன்னை ஒரு வார்த்தையாவது இந்த வீட்டுல இருக்கவங்களை கேட்டாங்களா? அது என் பொண்டாட்டி கிட்ட அவங்க காட்டின மரியாதை. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரில் நீ என்ன பண்ணிட்டு வந்த? அகங்காரம். மனசுல பெரிய இவன்ற அகங்காரம். சாரி, எனக்காக நீங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்ட விஷயம் எனக்கு தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? நினைச்சா போக தெரியும், இல்ல வர தெரியும். மத்தவங்க முன்னாடி நீ எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணிப்ப. மத்தவங்க ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணா அதை உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவ. ஆனா புருஷனை நீ மத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்துவ. இதுதானே கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒன்றும் அந்த விஷயத்த தெரிஞ்சே பண்ணலங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது சட்டுன்னு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது ஒரு வியாதின்றதை இதுக்கப்புறமாவது நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக தான் நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க போனோம். ஆனா அதை கண்டினியூ பண்றதுல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்க பாருங்க, நான் ஒன்றும் மென்டல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குணப்படுத்த முடியும். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நீங்க ஏன் என்ன இவ்வளவு கட்டாயப்படுத்துறீங்க? ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ டாக்டரை பார்க்க போவல்ல, அந்த மாதிரி நினைச்சா போதும். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அதை குணமாக்கணும்.
மனநல சரியில்லாதவன்னு மத்தவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கேன்ல. நீ பண்ற எல்லா விஷயத்திலையும் நான் உன்னை ஏன் மன்னிச்சு விடுறேன்னு தெரியுமா? ஏன்னா இது எதுவுமே நீ தெரிஞ்சு பண்ணல. உன் மனசுக்குள்ள உனக்கு தெரியாத ஒரு சமலை ஒளிஞ்சிருக்கா. அவ தான் இது எல்லாத்தையும் பண்றா. அவளை நாம வெளில அனுப்பணும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கண்டினியூ. இது எல்லாமே நீ படிக்கிறதா? என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? ரீடிங் மட்டும் இல்ல, நான் கவிதை கூட நல்லா எழுதுவேன் தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் வேற இருக்கா? இல்ல, அதெல்லாம் அப்போ. ஹே, நான் ஜோக் பண்ணம்மா. கவிதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வேணும்னா ஒரு கவிதையை சொல்லு. வேண்டாம், டச் விட்டு போயிடுச்சு. என்னங்க, சமிலி இந்த மாதிரி நடந்தது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். அட, நான் அதை அப்பவே மறந்து போயிட்டேம்மா. என்னன்னே தெரியலங்க, அவ சில நேரத்துல இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்றா. அதுக்கு சமையலையை மட்டும் குத்த சொன்னா போதாது. அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஏன் முன்னாடி வச்சு எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல. எல்லாருக்கும் கோவத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. சமீலி அவளுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சா, அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களோன்னு நினைச்சேன். சாரி. திரும்ப திரும்ப சாரி சொல்லி என்னைய குழந்தையாக்காதப்பா. இப்ப அவ பண்ண எல்லாத்தையும் நாம மறந்து போயிடலாம். ஆனா அவ மத்தவங்களுக்கு முன்னாடி அவ மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற டெண்டன்சி அவகிட்ட இருக்கு. அவ அதை மறைச்சு வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? 2 வருஷம் நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன்ல. அப்புறம் அப்பாவோட பிசினஸை கவனிச்சுக்கிறதுனால என்னால படிக்க முடியல. நான் படிச்சிருந்தா இங்க நான் தான் நம்பர் 1 சைக்காலஜிஸ்டா இருந்திருப்பேன். இருந்தாலும் முக்கியமான ஆளை பார்க்கும்போதோ அவங்க கிட்ட பேசும்போதோ சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேணாம். ஏன்னா உன் மனசுல மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் ஒண்ணு இல்லைன்னு உன் கண்ணிலே தெரியுது. ஆனா சமீலியும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூரஜுக்கும் சமையலுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் தான் போயிட்டு இருக்கு. பொண்டாட்டியோட பிரச்சனைய மத்தவங்களுக்கு முன்னாடி அதை தமாசா சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லக்கூடாது. பொண்டாட்டியோட மனசுல இருந்து தோன்ற அதிருப்தியோட பிரதிபலன் தான். சும்மா நீங்களே நினைச்சுக்காதீங்க. சமிலிக்கு சூரஜ் அண்ணா உயிர். சில நேரம் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு போனாலும் சூரஜ் அண்ணாவை தவிர அவளுக்கு வேற யார் இருக்காங்க? சூரஜ் தான். சூரஜ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கான்னு எனக்கு தோணல. அட, மூட் ஆஃப் ஆயிட்டியா? என் மனசுல தோன்றதை எதையும் நான் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிடுவேன். நாம இங்க பேசினதை மத்தவங்கள்ட்ட எதையும் சொல்ல வேணாம். வா, தூங்கலாம். நான் போயிட்டு நான் பார்க்க வந்தியா? இல்ல, சாப்பாடு ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். இப்ப மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல? தெரியாதா? நீங்க அடிச்சதுனால தூங்கினேன், வலிச்சதுனால தூங்கினேன். அப்புறம் 1 மணி நேரமா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது மணி எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கப்புறம் நீ எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு போறது? நீங்க சாப்பிட்றதுக்காக இல்லை, நான் சாப்பிட ஏதாவது பண்ணட்டுமான்னு தான் கேட்டேன்.
கேட்காம ஏதாவது நான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட கணக்கு சொல்லி அடி வாங்க எனக்கு தெம்பு இல்லை. இவ்வளவு தூரம் உனக்கு நடந்தும் உன் பேச்சு மட்டும் இன்னும் குறையலல்ல? என் நாக்கே நீங்க அறுத்து தள்ளிடுங்க, நீங்க நிம்மதியா இருக்கலாம்ல. இனியும் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தனா அதையும் நான் பண்ணுவேன். நீங்க என்னதான் பண்ணாம இருக்கீங்க? முதல்ல என் கனவு எல்லாத்தையும் நாசமாக்குனீங்க. அப்புறம் என்னுடைய சொந்த பந்தம், என் வேலை, கடைசியில பூமிக்கு வர துடிச்ச ஒரு உயிரையும் நீங்க கொன்னுட்டீங்க. உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப கொடூரமான விஷயம். ஆனா ஒரு பொண்ணுடைய மனசை நீங்க கல்லாக்கிக்கிட்டீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கையில இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியும் நீ நினைக்கிறியா? தப்பிச்சு போகணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பயும் தப்பிச்சு போயிருப்பேனே. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த ராத்திரியிலையோ இல்லைன்னா நேத்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வழியிலையோ என்னால எப்ப வேணா தப்பிச்சு போயிருக்க முடியும். ஆமா, எங்க போவ? நீ எங்க போனாலும் நான் உன் பின்னாடியே தான் வருவேன். அதே எனக்கு நல்லா தெரியுமே. ஆனா நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன்னா உங்களை கொண்டுட்டு தான் இங்க இருந்து போவேன். அதுக்கான தைரியம் உனக்கு இருக்காடி? இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு துஷ்டனோட நான் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைனால இப்ப எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன கொல்லுடி, கொல்லு, கொன்னுட்டு தப்பிச்சு போ. உங்களை ஒரேடியா சாகடிச்சிட்டா எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? என் மேல நீங்க பண்ண ஒவ்வொரு கொடுமையான செயலுக்கும் பதிலடியா உங்க உடம்புல உயிரை மட்டும் விட்டுட்டு உங்க சதையை எல்லாத்தையும் கடிச்சு நான் துப்பணும். கசாப்பு கடையில ஆட்டோட இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கடைசியில எலும்பு மட்டும் இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அதனால இந்த வேணுகோபாலோடைய இந்த செக்க செவந்த உடம்ப சதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் எலும்போட என் முன்னாடி நீங்க நிக்கணும். என்ன போறீங்களா? அதிகமா பேசுறதுனால என்ன அடிக்காம போறீங்க? கழுத்துல கைய வச்சு தலையை கொண்டு போய் செவுத்துல அடிக்க வேண்டியதானே? அந்த வேலையை கூட நீங்க பண்ணிட்டு போங்க. நீங்க சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் எனக்கு ஞாபகமா இருக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல? இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாயங்காலம் உனக்கு ஒரு பூஜை இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் இன்னைக்கு இந்த கதவை வெளியில பூட்டாம தான் போறேன். எதுக்கு அது? உள்ள இருக்கிற பொருளுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சா? அதனால இல்ல, உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு இங்க குடியிருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னை ரூம்ல பூட்டி வச்சுட்டு போனா அவங்க எனக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. டக்குன்னு வேற வீடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். இல்லைன்னா என்கிட்ட பேச வந்தவங்கிட்ட நான் வேற மாதிரி நடந்திருப்பேன். உனக்கு ரத்தம் கொடுத்தானே இந்த சுதாகர், அவனை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. நான் போன உடனே கதவை தாப்பா போட்டுக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் இங்க எவனாவது வந்தான்னு வையி, அப்புறம் நீயும் அவனும் தொலைஞ்சிங்க. சார், இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும். டாக்டரை பார்க்க போகணும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தேங்க்யூ சார். कहाँ जाना है? छत्रपति लाइन। उधर कहाँ? गाड़ी चलाइयो, नहीं बताइएगा।
हाँ भैया, हाँ। वहाँ पार करो, उधर उधर। जी सर। वो ऑपोजिट साइड में। हाँ रुको रुको रुको। कोई आदमी आना है? नहीं नहीं नहीं, आने जाने के लिए कोई आदमी नहीं। साहब मैं जाऊंगा। ए, रुक जाओ। एक दिन गाड़ी चलाइए तो तुमको कितना रुपये मिलेगा? मैक्सिमम 700 रुपया मिलेगा साहब। हाँ, उससे ज्यादा रुपए मैं देगा। गाड़ियाँ रुको, मत जाना। वो फ्लैट में कौन है? ए, अरे छोड़ दो। चुपके मार के उधर देखो भाई। हाँ, वहाँ कोई आए तो मुझे बताना। ए, पूरा टाइम देखने के लिए जरूरत नहीं है। कोई आदमी देखे आए तो गड़बड़ हो जाएगा। अंदर बैठ के देखो। हाँ साहब। சூரஜ் கட்டாயப்படுத்தினால தான் சமேலி இப்போ என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை, என் மனசில் உள்ளதையும் யார்ட்டையும் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். சூரஜ் அமைதிப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லப்போனால் சூரஜ் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் தான். சொல்லப்போனால் சமேலிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய கணவராக தான் சூரஜ் அமைஞ்சிருக்காரு. ஆனா நான் ஒரு பைத்தியக்காரின்னு சூரஜ் நினைச்சிட்டு இருக்காரு. ஏய், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. மனசு விட்டு பேச நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை ஈஸியாக தீர்ந்து போயிடும். என்ன மனசு விட்டு பேசுன்னு சொல்றீங்க? அப்படி மனசு விட்டு பேசுற அளவுக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்ட்ரெயின். உங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள், அவசரம், சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் நேரடியாக சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு தான் தெரியுங்கிற ஆட்டிடியூட். நினச்ச விஷயத்தை செஞ்சு காட்ட முடியலை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மட்டும்தான். இது எல்லாத்தையுமே போன வாட்டி வரும்போதே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்க மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனால் என்கிட்ட வர கிளைண்ட்டுகள்கிட்ட இதே சிமிலாரிட்டி இருக்குது. அதனால் எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருப்பேன். தேவையில்லாம நம்ம 2 பேரோட டைமையும் வேஸ்ட் ஆக்கணுமா என்ன? அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இதை ஒரு காமெடியாக தான் கேட்குறேன். வேற ஏதாவது ஒரு ஆளை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? கடந்த 2-3 மாசமா இந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட கேஸ் என்கிட்ட வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனவங்க தான். புருஷன் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. காரணத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டப்போ இதுதான் முக்கியமான காரணம். டெலூஷன் ஆஃப் லவ். சினிமாக்காரங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க, இவங்க எல்லாத்தையும் தான் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஏதாவது ஒன் சைடில் யார் கூடயாவது? நான் இப்போ சூரஜை மட்டும்தான் காதலிச்சுட்டு இருக்கேன். வேற யாருமே ஏன் மனசுல இல்ல. டாக்டர், நீங்க சூரஜ் கிட்ட பேசி தயவு செஞ்சு புரிய வைங்க. என்ன சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.